எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கிற ஒரு சேமியா வடையோட ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம கேரளா சமையல் பார்க்க போகிறது. நம்ம பாயசம் எல்லாம் செய்கிற அதே சேமியா வச்சுட்டு தான் இந்த வடை செஞ்சு எடுத்துருக்கு. அதுக்காக வெர்மிசெல்லி லாங் ஸ்டிக் தான் எடுத்துருக்கு. உங்களுக்கு ரோஸ்டட் சேமியா கிடச்சிருச்சுன்னா நீங்கள் அதே எடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது வந்துட்டு 325 கிராமோட ஒரு பேக்கெட் தான். ஃபுல்லாக வேண்டியதில்லை, நம்ம இது பாதி எடுத்துக்கலாம். ஆல்மோஸ்ட் ஒரு 200 கிராம் அளவுக்கு ஒரு இன்ச்சு சைஸுக்கு நீளமாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சின்ன பீஸாக கட் பண்ண வேண்டியதில்லை. கொஞ்சம் தண்ணி கொதிக்க விட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தீ ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற சேமியா அதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க. தீ ஆஃப் பண்ணிட்டு தான் சேர்க்கணும், இல்லாத சேமியா ரொம்ப வெந்து மாவு மாதிரி ஆகி போயிடும். அதுக்கப்புறம் இது மூடி வச்சுக்கோங்க. 6 to 8 நிமிஷம் மேக்ஸிமம் மூடி வச்சா போதும். அதுக்கு மேலே மூடி வச்சிருச்சுன்னா சேமியா அதிகமாக வெந்து மாவு மாதிரி ஆகி போயிடும். நமக்கு இது கரெக்டான அளவுக்கு வெந்து கிடச்சா தான் வடை செய்யும் போது நல்லாயிருக்கும். 8 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்போ நான் ஓப்பன் பண்ணி மறுபடியும் ஒரு டைம் கலக்கி விட்டு தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இது இப்போ கரெக்டாக வெந்திருக்கு, ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் தான் இருக்குது. ஒட்டுதுன்னு தோணிடுச்சுன்னா அதுக்கு மேலே கொஞ்சம் தண்ணி ஊற்றி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பவுலில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சின்ன பீஸை கட் பண்ணது சேர்த்துருக்கு. 1/2 கப் அளவுக்கு கேரட் கிரேட் பண்ணது, 2 பெரிய சைஸ் பச்சை மிளகாய் சின்ன பீஸாக கட் பண்ணது, 1 இன்ச்சு சைஸுக்கு இஞ்சி அதுவும் ரொம்ப சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கு. 1/2 கப் அளவுக்கு கொத்தமல்லி இலை, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு பவுடர், 1/4 கப் அளவுக்கு மைதா மாவு. நம்ம இதில் சேர்க்க போகிற சேமியா கோதம்பு மாவில் இல்லை மைதா மாவில் செஞ்சு எடுத்ததாக இருக்கும். அதனால தான் அதே மாவு சேர்த்துருக்கு. கோதம்பு மாவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், அப்போ தான் பர்ஃபெக்டான ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இது இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக வேணும், மைதா மாவு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கடலை மாவு கூட சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் போட்டு நல்ல ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது இப்போ கொஞ்சம் பவுடர் மாதிரி தான் இருக்குது. 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி கூடி நான் இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணுறேன். நம்ம சேமியா சேர்த்ததுக்கு அப்புறம் தண்ணி வேணால் மறுபடியும் தொளிச்சு கொடுக்க வேண்டியது இருக்கும். அது சேமியா சேர்த்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு கரெக்டாக சொல்ல முடியும். இப்போ இதில் சேர்க்க வேண்டியதில்லை. பாருங்கள், இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி மாதிரி ஆகி போகக்கூடாது, அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச சேமி இதுக்குள்ளே போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணும்போது சேமியா ட்ரை ஆயிருக்கு அப்படின்னா கொஞ்சம் தண்ணி தொளிச்சு விட்டுக்கோங்க. சேமியா வேக வைக்கிற டைமில் அதிகமாக வெந்து போயிடுச்சு அப்படின்னா இதே மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது சேமியா எல்லாமே மாவு மாதிரி ஆகி போயிடும். நமக்கு வடையில் நம்ம ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கிற வடை தான் செய்கிறேன், அதனால சேமியா எல்லாம் முழுசாக அப்படியே தெரியணும், நமக்கு சாப்பிடும்போது சேமியாவாகவே கிடைக்கணும். அதனால தான் கரெக்டான அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னேன். பாருங்கள், இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மாவு ரெடி பண்ணியிருக்கு. கொஞ்சம் தண்ணி தொளிச்சு கொடுத்து தான் மாவு ரெடி பண்ணியிருக்கு. இப்போ இது நம்ம எல்லா வடையுமே செய்கிற மாதிரி உளுந்து வடை பருப்பு வடையெல்லாம் செய்யும் இல்லைங்களா, அதே மாதிரி கையில் வச்சு மெதுவாக அமர்த்தி வடையோட ஷேப் பண்ணதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். வடையோட இந்த ஷேப்பே வேணுன்ட்டு இல்லை, போண்டா மாதிரி உருண்டை பண்ணியும் நீங்கள் இதை வறுத்தெடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த மிக்ஸில் நீங்கள் நான் வெஜிடேரியனாக இருந்தால் சிக்கன், வேக வச்ச சிக்கன் இருக்குது இல்லைங்களா, அது கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தாலும் இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வறுத்தெடுத்துக்கலாம். நான் இப்போ இதை டீப் ஃப்ரை பண்ணலை, ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுறேன். கொஞ்சம் எண்ணெய், நம்ம இப்போ ஒரு வடை வைக்கும்போது அந்த வடையோட ஒரு பாதியில் எண்ணெய் நிற்கிற மாதிரி அந்த அளவுக்கு தான் எண்ணெய் ஊற்றி இருக்குது. பேனில் தான் வறுத்தெடுக்கிறேன். இது சீக்கிரம் வேகிற ஒரு வடை தான், அதனால மீடியம் ஃப்ளேமில் போட்டே வறுத்தெடுத்துக்கோங்க. 2 சைடும் கோல்டன் கலர் ஆகும்போது, கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகும்போது நம்ம இது எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்ச அந்த அப்ராக்சிமேட் 200 கிராம் அளவுக்கு சேமியா வச்சுட்டு அந்த குவான்டிட்டி மாவில் இதே மாதிரி மீடியம் சைஸில் இருக்கிற 15 வடை ரெடி பண்ணி எடுத்துருக்கு. நீங்கள் அதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சேமியோட அளவு மாற்றிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அதுக்கு தகுந்த மாதிரி. இந்த ஒரு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.